வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். சங்க அக இலக்கியம் குறுந்தொகை குறுகிய அளவால் அமைந்த பாடல்களின் தொகுப்பு நூல் என்பதால் குறுந்தொகை. சங்க பாடல்களில் மிக அதிகமான உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் குறுந்தொகை. குறிஞ்சித்திணை பாடல் ஒன்று தலைவி கூற்றாக இடம்பெற்றுள்ளது. யாரும் இல்லை தானே கள்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ திணைத்தாள் அன்ன சிறு பசுங்கால ஒழுகுநீர் ஆறல் பார்க்கும் குறுகுமுண்டு தான் மணந்த ஞான்று. கபிலரனுடைய பாடல் இது. யாரும் இல்லை தானே கள்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ திணைத்தாள் அன்ன சிறு பசுங்கால ஒழுகுநீர் ஆறல் பார்க்கும் குறுகுமுண்டு தான் மணந்த ஞான்று. வரைவு நீட்டித்த விடத்து தலைமகள் தோழிக்கச் சொல்லியது. திருமணத்திற்கான காலம் நீட்டித்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் தனது நிலையை தலைவி தோழிக்கு சொல்கிறார். இதுதான் பாடலுடைய பொருள். நானும் தலைவனும் சந்தித்து கொண்ட பொழுது அங்கு வேறு யாரும் இல்லை, நானும் தலைவனும் மட்டுமே தான் அங்கு இருந்தோம். அவன் எனக்கு ஒரு வாக்குறுதி தந்தான், உன்னை கைவிட மாட்டேன், நிச்சயம் திருமணம் செய்து கொள்வேன் என்று. அவன் சொன்ன வாக்குறுதியை அவனே பொய்யாகும்படி செய்துவிட்டால் நான் என்ன செய்ய முடியும்? நானும் அவனும் சந்தித்து கொண்ட பொழுது சந்தித்து கொண்ட இடத்தில் சற்று தொலைவில் திணையினுடைய பாதத்தை போன்ற சிறு பசுமையான கால்களை உடைய ஓடுகின்ற நீரிலே ஆரல் மீனின் வருகையை பார்க்கக்கூடிய குறுகு, அந்த நாரை என்பது மட்டும் இருந்தது. அதுவும் ஆரல் மீனுடைய வருகையை பார்த்து கொண்டிருந்தது. நானும் தலைவனும் சேர்ந்திருந்ததை அது கண்டதா என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை கண்டிருந்தாலும் நானும் அவனும் தலைவனும் சேர்ந்ததுக்கான அந்த சாட்சியினை அதனால் கூற முடியுமா தெரியவில்லையே, நான் என்ன செய்வது என்று சொல்லி தலைவியினுடைய புலம்பலாக இந்த பாடல் என்பது அமைந்திருக்கிறது. நிச்சயம் புரிந்திருக்கும். யாருமில்லை தானே கள்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ திணைத்தாளன்ன சிறு பசுங்கால ஒழுகுநீர் ஆறல் பார்க்கும் குறுகுமுண்டு தான் மணந்த ஞான்று. நன்றி.